ரா இளங்குமரனாரோட பிழை இல்லாமல் எழுதுவோம் அப்படிங்கிறதுல 4th டாபிக் பார்க்கலாம். பெருவாரியாக வழங்கும் பிழைகளை விளக்கும் வகை. அதாவது ரொம்ப அதிகமாக எதுலலாம் மிஸ்டேக்ஸ் வருதோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறதா மேக்ஸிமம் 1-2 எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இப்போ ஓர் அப்படிங்கிறத நம்ம எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் முதலாவதாக வரும் சொற்கள் முன்னாடி தான் நம்ம ஓர் யூஸ் பண்ணுவோம். அப்படிங்கிறத உயிர் மெய் எழுத்தை முதலாவதாக சொல் வரும் பொழுது ஒரு யூஸ் பண்ணுவோம். ஓர் ஆடு, ஓர் இலை, ஓர் அரசன், ஒரு குதிரை, இந்த மாதிரி உயிரெழுத்துக்களுக்கும் உயிர்மெய் எழுத்துக்களுக்கும் இந்த ஓருங்கிறது வேறுபடும். இங்கிலீஷ்ல பார்த்தோம் அப்படின்னா வவல்ஸ் வர இடத்துல நம்ம ஆன் போடுவோம், கான்சனன்ஸ் வர இடத்துல ஏ போடுவோம். ஸோ ஏ மேன், ஆன், ஆண்ட் அப்படிங்கறதா இது ரெண்டுமே ஒண்ணுதான். அடுத்தது அஃது, இஃது, எஃது. இந்த அஃது, இஃது, எஃதுங்கிறது வறுமொழி முதல்ல உயிரெழுத்து வரும்பொழுது மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். வறுமொழி முதல்ல உயிரெழுத்து வரும்பொழுது மட்டும்தான் இந்த அஃது, இஃது, எஃது அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். அதே அது, இது, எது அப்படிங்கிறது என்னன்னா வறுமொழி முதல்ல உயிர்மெய் எழுத்து வரும் பொழுது அது, இது, எது அப்படிங்கறது யூஸ் பண்ணுவோம். அது, இது, எதுங்கிறது வறுமொழி முதல்ல உயிர் மெய் எழுத்து வரும் பொழுது யூஸ் பண்ணுவோம். அடுத்து அன்று, அல்ல. அன்று அப்படிங்கிறது ஒருமைக்குரிய பயனிலை. அன்று அப்படிங்கிறது என்னன்னா ஒருமைக்குரிய பயனிலை. அல்ல அப்படிங்கிறது பன்மைக்குரிய பயனிலை. அல்ல அப்படிங்கிறது பன்மைக்குரிய பயனிலை. அது கண்ணனுடையது அன்று. அப்போ ஒரு பொருளை மட்டும் சொல்றோம். அவை கண்ணனுடையவை அல்ல அப்படிங்கும்போது இங்க நிறைய பொருட்களை குறிப்பிடுறோம். அதனால இது பன்மைக்குரியவை. சோ அன்றுங்கிறது ஒருமைக்குரியவை, அல்ல அப்படிங்கிறது பன்மைக்குரியவை. அடுத்து இலது, இல, உலது, உல. இலது, இல, உலது, உல. இது எப்படின்னா புத்தகம் இலது. அதே பன்மையா இருந்தா புத்தகங்கள் இல. சோ ஒருமைக்கு இலது, பன்மைக்கு இல. புத்தகம் இலது, புத்தகங்கள் இல. புத்தகம் உலது, புத்தகங்கள் உல அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறோம். அடுத்து பிரதி தோறும். பிரதி தோறும். இந்த பிரதி ஞாயிறும் விடுமுறை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. பிரதி அப்படின்னாவே தோறும் தான் அர்த்தம். இப்ப பிரதி ஞாயிறு தோறும் விடுமுறை அப்படின்னு சொல்லி 2 இடத்துல இந்த தோறும் அப்படிங்கறத யூஸ் பண்றாங்க. சோ அந்த மாதிரி எழுதாம பிரதி ஞாயிறும் விடுமுறை இல்லைன்னா ஞாயிறு தோறும் விடுமுறை அப்படின்னு சொல்லி எழுதும் போதுதான் அது கரெக்ட். ஏன்னா பிரதி தோறும் ரெண்டுமே ஒரே பொருளை தரதுனால 2 முறை வார்த்தைகளை திரும்ப திரும்ப பயன்படுத்தக்கூடாது, பிழை ஏற்படும் அப்படின்னு சொல்றதுதான் இதோட அர்த்தம். அடுத்தது வேண்டும், வேண்டாம். வேண்டும், வேண்டாம். வேண்டும் அப்படிங்கிறது உடன்பாட்டு சொல். எனக்கு கண்டிப்பா இந்த புத்தகம் வேண்டும் அப்படின்னு சொல்றது உடன்பாட்டு சொல். வேண்டா அப்படிங்கிறது எதிர்மறை சொல். இப்ப வேண்டு கூட்டல் ஆ அப்படின்னு பிரியும். இப்ப வேண்டாம்னு போட்டோம்னா வேண்டு கூட்டல் ஆம், அது உடன்பாட்டு